والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தாலா அவன் அன்புள்ளவன், அவன் இரக்கமுள்ளவன், அவன் அருளாளன். அவன் அடியார்களுடைய வாழ்க்கையில நல்ல பல காலங்கள் அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டிருக்கிறான். அதுல சிறந்த ஒரு காலம்தான் இந்த ரமதானுடைய காலம். அதுலேயும் கடைசி 5 நாள் ரிசால்ட் கிடைக்கிற நாட்கள் என்று சொல்லுவாங்க. ரிசால்ட் கிடைக்கிற நாள், அறுவடையுடைய காலம். நல்ல முயற்சி செஞ்சு கொள்ளணும். இரவுல தூங்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு அமல் செய்யலுமோ அந்த அளவுக்கு அமல் செய்யணும். எவ்வளவு மஸ்ஜிதுகள் இருக்க இயலுமோ அவ்வளோ மஸ்ஜிதுகள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. கடைசி ஹயாத்துல, மௌத்துடைய கடைசி ரமதான் 20 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எப்ப கண்ணை பொத்துவோமோ அப்பதான் அந்த நன்மை விளங்கும். ஓதினார் ஹஸரத், வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக். அவர் அழுந்து ஓதினார். இன்னைக்கு அந்த ஆயத்துக்கள் எல்லாமே ஆখিরাத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்குது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அதைத்தான் ஓதினார். அது ஓதுற நேரத்துல தான் அவருக்கு கவலை வந்துச்சு. ஒவ்வொரு மனிதனும் அவன் எதை பேசுறானோ அதெல்லாம் எழுதப்படும். ரகீபுன் அதீத். வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருந்து கொண்டு எல்லாம் பதிவு செய்வாங்க. ஒன்றும் மறைக்கப்பட மாட்டுச்சு. வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக். சக்கரத்துல் மௌத்துன்னு இருக்குது. ஒருத்தர் மௌத்துடைய சக்கராத் நிச்சயமா வந்தே தான் தெரியும். சில நல்ல அடியார்களுக்கு மௌத்துக்கு முன்னாலே எல்லாம் காட்டிடுவான். அவர் வீட்டுல சில அடையாளங்களை பேசிடுவாரு. அந்த நாள் நல்லா குளிச்சிருப்பாரு. அப்படி நிறைய பேரை நாம் பார்த்திருக்கிறோம். சக்கராத் லேசா அமையும். எனக்கு ஒரு ஆள் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால வீட்டுல மனைவி திரைக்கு பின்னுக்கு இருக்கிறா, பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தா. நான் போயிட்டு இருந்தேன். ஹஸரத், நான் மௌத்தா போனா நீங்க தான் தொழுவிக்கணும்னு சொன்னார். இது மிச்சம் இல்லை, மாளிகையத்தில் நடந்தது, மஸ்ஜித் சலாம்ல நடந்தது. நான் சொன்னேன், என்னாஜர் அப்படி பேசுறீங்க? அல்லாஹ் அவங்களைய வாழ்க்கையில வளர்க்க செய்வான், ஒன்றும் யோசிக்கவான். இல்லை, நான் மௌத்தா போனா நீங்க தான் தொழுவிக்கணும் வசிய செஞ்சுட்டேன். என்னை பிள்ளை இழிக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை இழிக்கிறாங்க. ஏன்னா மனைவி திரையிலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறா. நான் சொல்லிட்டு நீங்க தான் தொழுவிக்கணும் எனக்கு சொன்னார். அடுத்த நாள் பிள்ளைகள் தஹஜ்ஜத்துக்கு புற உள்ள நேரத்துல புள்ள வந்து சொல்றாரு, எங்களை வாப்பா மௌத்தா இருக்காரு. இது உண்மையா நடந்தது. மஸ்ஜிதுல வச்சு சொல்றது. மஸ்ஜித் சலாம்ல கேட்டா அவங்களுக்கு சொல்லுவாங்க. முந்தின நாள் சொன்னாரு, நான் மௌத்தா போனா தொழிக்கணும். அடுத்த நாள் அவர் மௌத்து. சில நல்ல மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இபாதத், இஹ்லாஸ், அழுக, தொழுக, அல்லாஹ்வுடைய இருக்கிற தொடர்பு இருக்கிறதே, அல்லாஹ் மௌத்தை காட்டிடுவான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் அப்படி தூக்கம் போச்சு. ரசூலுல்லாஹ் கனவு கண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊட்ட அப்படியே முற்றுகட்டிக்குது. யூதர்கள் பெரிய சதி திட்டம் செஞ்சாங்க. பெரிய சம்பவம். நான் இதை சுருக்கமா சொல்றேன். பெரிய திட்டம் போட்டாங்க. 2 பேர் கூட உடைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னால சின்ன தூக்கம் போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கனவு கண்டாங்க. சஹீஹான ஹதீஸ் இதெல்லாம். வரலாறுகள் மிச்சம் தெளிவாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான், நோம்பு பிடிச்சிக்கிறீங்க தானே, நீங்க நோம்பை இன்றைக்கு எங்களோட தான் திறப்பீங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல நோம்பு பிடிச்சிருக்கிறீங்க, மகரிபு முந்தி உங்களையே ஷஹீதாக்கி விட்டுருவாங்க, கழுத்தை வெட்டி விட்டுருவாங்க. நீங்க அவங்களோட நோம்பை எங்களோட தான் திறப்பீங்க என்றா நோம்பு பிடிச்சு கொண்டே கழுத்தை வெட்டிவிட்டாங்க. நோம்பு திறக்க உடல். நான் சொல்ல வரேன் என்ன, இன்னைக்கு அர்த்தம் ஓதினா, வஜாஅத் சக்ரத்துல் மௌத் யௌம நகூலு லி ஜஹன்னம ஹல் இம்தலக்தி. நீ நிறைஞ்சிட்டியாண்டு நரகத்தில் கேட்கப்படுமா? நரகம் சொல்லுமா, இல்லை இன்னும் இருந்தா போடு, நான் நிறைய ஐக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. லேசான விஷயம் இல்லை சகோதரர்களே. இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். தூங்கிடவானம் இன்னைக்கு.
எந்த அளவுக்கு வந்திருக்கேன்டா, மூத்த சலஃபு சாலிஹீன்கள் சஹாபாக்கள் இந்த மஹ்ரிபோடு அவங்க குளிச்சுக்குவாங்க. குளிச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல அழகான வைக்கிற உடுப்புல நல்லதை உடுத்து சுத்தமான அடைகள் உடுத்து. ஏன்னா நாங்களே குறைபாடு உள்ளோம், பாத்ரூம் போன ஒழுங்கா கழுவ இல்லாத, சுத்தம் செய்ய தெரியா, உரு எடுக்க தெரியா, உருடைய பருள் எத்தனைன்னு கேட்டா தெரியா, குளிப்புடைய பருள் எத்தனைன்னு கேட்டா தெரியா. எந்த அளவுக்கு சுத்தமாகுவாங்கன்றா நல்லா குளிச்சு ஒரு புதிய ஒரு மாப்பிள்ளை போல ரெடியாவே மகரிபில இருந்து அந்த நாள் சுப வர காட்டியும் அமல்ல இபாதத்துல இருந்து கொண்டே இருப்பாங்களாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் லைலத்துல் கதிர் என்று வைங்களே, இன்னைக்கு ஒத்தப்பட இன்னைக்கு ஒரு நாள் லைலத்துல் கதிர் கிடைச்சிட்டு இருந்தால் அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நீங்க தொழுந்துருவீங்க, இன்னைக்கு தராவி தொழுந்தீங்க, மாஷா அல்லாஹ், நிறைய ஜனம் இருந்தாங்க, தராவி தொழுந்தோம், சதக்கா கொடுப்போம். இன்னைக்கு நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்ளணும், நல்ல குணத்தோடு இருக்கணும், குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்கணும். இன்றைய நாள் குர்ஆன் திலாவத் செய்யணும், திக்ரு செய்யணும், ஸலவாத்து நிறைய ஓதணும். இத்தனையும் செஞ்சுட்டு தௌபா கேட்டு அழுதுட்டோம் என்றா 83 வருஷம், சில உலமாக்கள் 84 வருஷம், 83 வருஷம் பூர்த்தியா அமல் செஞ்ச நன்மை எல்லாம் தந்துடுவான். இன்னைக்கு லைலத்துல் கத்ரா இருந்தாங்க 10 வருஷம் கிடைச்சிட்டா 830 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமமாயிடுவாரு. நபிட கவலை தானம் சல்லாலிஸ்லாம். என் உம்மத்துக்கு 60-20 வயசு எப்படி எவ்வளவு நன்மை அடைவாங்க. 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. என் உம்மத்துக்கு இந்த நன்மையெல்லாம் அடையணுமே, 1000 வருஷம் வாழ்ந்தவங்க நன்மை அடையணுமே, அல்ல ஒரு லைலத்துல் கத்ர்ல அத்தனை நன்மை கொடுத்துருவான். சகோதரர்களே, இந்த நாள் மிக முக்கியமான நாள். 27 எதிர்பார்க்கிறவானோ, 27 வரை காட்டிந்திரவானோ. சஹியான ஹதீஸ் இருக்குது, உலமாக்கிட்ட கேளுங்க. 21, 23, 25, 27, 29 எல்லாரும் 27 வரை காட்டி மீந்தா பெரிய நஷ்டமாகிடும். 27 லைலத்துல் கத்ர் இல்லைன்னு வைங்களேன். இன்னைக்கு லைலத்துல் கத்ரா இருக்கலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க 21ல லைலத்துல் கத்ரை தேடுங்கன்னு சொன்னாங்க. 21ல அடையாளங்களும் வந்துச்சு. சோதரர், நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, லைலத்துல் கத்ர் அல்லாஹ் அடையிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த காலத்துல தந்திருக்கேன். வீட்டுல இருக்கிறவங்க உற்சாகப்படுத்துங்க, பிள்ளைகள் உற்சாகப்படுத்துங்க. ஒரு 10 ஸலவாத் ஓதுறது, குர்ஆன்ல கொஞ்சம் ஓதுறது, திக்ரு செய்யறது, கொஞ்சம் சதக்கா ஒன்று கொடுக்கறது, அத்தனை நன்மைகளும் செஞ்சிட்டீங்களா இன்னைக்கு ராவைக்கு அல்ஹம்துலில்லாஹ். அந்த கூட்டத்துல அல்லாஹ் தஆலா சேர்ப்பாங்க. நம்ம அனைவரையும் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்துல சேர்த்தருள்வானா. இருக்கிற 5 நாள்ல என்ன அமல்? 5 அமல் சொல்லுவேன் சகோதரர்கள். இந்த 5 அமலையும் வாழ்க்கையில வச்சுக்கோங்க. முழு வாழ்க்கை மௌத்து வரை காட்டி மிதிக்கணும். மிக முக்கியமாக இந்த நாட்கள்ல கவனம் செலுத்துங்க. அதுல 1வது சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டியே தான் இந்த ரமலானை தந்திருக்கிறான். எப்படி எல்லாம் மன்னிக்கிறான்டா, அடியான் அவன் பாவம் செஞ்சு இஸ்திக்ஃபார் செய்வான், இஸ்திக்ஃபாருக்கு அவன் பாவம் சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி இருந்தும் அவன் சக்கராத்துல மலை போல பாவம் இருக்குமா, அதை எப்படி எல்லாம் மன்னிப்பான்? ஹதீஸ்ல வருது, சஹீஹான ஹதீஸ், வரமதான் இலா ரமதான் முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன. அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தீங்க, ஒரு ரமதான் இன்னொரு ரமதான் உங்களை எல்லா சின்ன பாவத்தையும் மன்னிச்சு கொடுப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு ரமதான் இன்னொரு ரமதான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுடுவான். மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவுல தொழுகிறாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவுல இப்ப தொழுந்தீங்க நீங்க, ஈமானன் வஹ்திசாபன், மக்கள்கிட்ட புகழுக்கு பேருக்கு ஒத்தடையும் இல்ல, அல்லாஹ் உனக்காகத்தான் இதை செஞ்சேன் என்றால் அல்லாஹ் முந்தின பாவம் எல்லாம் மன்னிச்சு போட்டுடுவான். அது மட்டும் இல்ல, இந்த நாள்ல செய்யறது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. இன்னைக்கு நாள்ல யாரு அமல் செஞ்சு லைலத்துல் கத்ர் அடைவாங்களோ அவருக்கு இன்னொரு பாக்கியம், அவர் பரக்கத் செய்யப்பட்டவரா மாறிடுவார். அவருடைய உடம்புல, அவருடைய ஆரோக்கியத்துல, அவருடைய வியாபாரத்துல, அவருடைய குடும்பத்துல, எல்லாத்துலயும் அவருக்கு பரக்கத் செய்யும். இது லைலத்துல் கத்ர்ல விசேஷமா எல்லாம் கொடுக்கிறது. சகோதரர்களே, இப்ப இந்த நாட்கள் கடைசி 5 நாள் என்ன செய்யணும்? 1வது உலமாக்கள் எழுதுறாங்க, குர்ஆனோட தொடர்பாகிறது. குர்ஆன நண்பனா வச்சுக்கோங்க. குர்ஆன் சுத்தமானது, கண்ணியமானது, சுத்தமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுத்தமான நபிக்கு கொண்டு கொடுத்தது. யார் அதை வாழ்க்கையில வச்சுக்கொள்வாங்களோ, ஓதுவாங்களோ, சுப்ஹானல்லாஹ்,
ஏராளமான நன்மை இருக்குது. சுருக்கமா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். குர்ஆன் யார் ஓதுறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அவருடைய ஆயுள நீடிப்பான். அவருக்கு நோயே வராது. குர்ஆனோட இருக்கிறவங்களுக்கு நோய் வராது. வந்தாலும் அல்லாஹ் நீக்கி போட்டுடுவான். சின்ன நோய் வரும் மனுஷன் ரீதியில. வனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்ஆன்ல நாங்க ஷிஃபா வச்சிருக்கிறோம். உனக்கு என்ன நோய் இருக்குதோ அத்தனை நோயும் அல்லாஹ் நீக்கி போட்டுடுவான். ஆனா குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். குர்ஆன் ஓதணும், அடையாளம் வைக்கணும், திரும்ப பள்ளிக்கு வருவோம், திரும்ப ஓதணும். எங்கட நெஞ்சோட, எங்கட சதையோட, எங்கட ரத்தத்தோட, எங்கட உயிரோட பின்னி பிணிஞ்சதா இருக்கிறோம் குர்ஆன். சகோதரர்களே, இன்னைக்கு லோயர் நிறைய இருக்கிறாங்க துனியால. சில மக்கள் எங்கள்கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு என்ன சரியா சொல்லுங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க வைக்கிறாங்கன்னு என்கிட்டையும் சொல்லிக்கிறாங்க. லைசன்ஸ் என்ன சரி மாட்டினா சொல்லுங்க, நான் செஞ்சு தருவேன். துனியால எல்லாம் வருவாங்க சகோதரர்களே, அவர் இவர் எல்லாம் வருவாங்க. ஆகிரத்துல யார் வாருது? உங்களுக்கு ஆகிரத்துல ஒரு லோயர் தேவையா? உங்களுக்கு ஒரு லோயர் வேணுமா? இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி. உங்களோட லோயர் குர்ஆன் தான். சும்மா இல்ல, அந்த குர்ஆன் நம்மளோட கபருக்கு வரும், மஹ்ஷருக்கு வரும், சிராத்துக்கு வரும். உங்களே சொர்க்கம் வர காட்டி கூட்டிக்கிட்டு போகும். குர்ஆனோட தொடர்பாயிருங்க சொல்றேன். ஓத தெரியாட்டி அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன். நிறைய உலமாக்கள் மாஷா அல்லாஹ் நல்ல தொழுவிச்சாங்க. நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க மஸ்ஜிதுகள்ல. ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஓது. ஒரு ஹஸரத் சொல்றாரு, நான் ஒரு வயசான ஒருத்தருக்கு ஓதி கொடுத்தேன். அவருக்கு தமிழ்ல தான் அரபு எழுத்தையும் எழுதி கொடுக்கணும். அலிஃப் பான்னு சொல்லவே இல்லாதவர், அதையும் தமிழ்ல தான். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர்களே 60 வயசுக்கு ஒரு குர்ஆன் ஓதினவர். அல்லாஹ்வுடைய கிருபையால மௌத்துக்கு முன்னால முழு குர்ஆனையும் பார்த்துருக்கலாம். குர்ஆனோட அன்பு வைங்க சகோதரர்களே. யார்ட கலாம், யார்ட பேச்சு, ரப்போடு தொடர்பு ஆயிடுவீங்க. ரப்போட அன்பு வந்துட்டு, இரக்கம் வந்துட்டு, கிருபை வந்துட்டு, மக்ஃபிரத் வந்துட்டு, ரஹ்மத் வந்துட்டு, இதை விட என்னைக்கு தேவை சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய கலாமோட தொடர்பு ஆயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இரவுல, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடைசி காலத்துல 2 தடவை குர்ஆன் ஓதி காட்டினாங்களாம், முழு குர்ஆனை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. குர்ஆன் ஓதுறது கேட்கிறதும் சுன்னத்து, குர்ஆன் ஓதுறதும் சுன்னத்து. ஸல்லல்லாஹு இன்னி உரீது அன் அஸ்மஅ மின் கைரி. நான் அல்லாத மத்தவங்க ஓதுறேன், நான் அதை கேட்கணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ஓதுறவங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மத்தவங்க ஓதுறேன், அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. தராவில அந்த பாக்கியம் கிடைக்குதா இல்லையா? கியாமுல் லைல்ல கிடைக்குதா இல்லையா? அவங்க ஓதுறாங்க, நாங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. குர்ஆனோட தொடர்பாகணும், மிக முக்கியம். புத்தி மங்காது. 40 வயசு மட்டும் நல்ல மஷூராக்கள் குடும்பத்திலையும் கேட்பாங்க, ஊர்ல கேட்பாங்க. நல்லா வந்து இவர்கிட்ட கேட்டா நல்ல அபிப்பிராயம் சொல்லுவார். இவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போங்க. நல்ல 40 வயசுக்கு போய் சொல்லுவாங்க, இவர்கிட்ட புத்தி மங்கிட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப போயிட்டு கேட்டா எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாரு, சின்ன பிள்ளை மாதிரி பேசுறாருன்னு சொல்லுவாங்க. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மன் கரஅல் குர்ஆன் மத்தஅஹு பில் அக்ல். யார் குர்ஆனோட தொடர்பா இருப்பாங்களோ புத்தில பேதளிப்பு உண்டாக்க மாட்டாங்க. அல்லாஹ் கூர்மையாகவே இருக்கும். வைன் பலக மியத சினீன், 100 வயசு போனாலும் அவர் தெளிவா இருப்பார். வீட்டுல நல்ல மஷூராக்கள் சொல்வாரு, பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்வாரு. மஹல்லா வாசிகள் யார் சரி மஷூரா கேட்டா நல்ல அபிப்பிராயங்கள் சொல்வாரு. ஏன்? அல்லாஹ் தஆலா குர்ஆனோட இருக்கிறவங்களோட புத்தி ஒரு நாள் அதை பேதளிப்பு உண்டாக்க மாட்டான், மங்க வைக்க மாட்டான். சகோதரர்களே, குர்ஆன் மிக முக்கியம். யார் சரி பிடிச்சி ஓதிக்கோங்க. 2வது விஷயம், குர்ஆனை ஓத தெரியாது எனக்கு தெரியும். அவர் குர்ஆனை பார்த்து அழுந்து கொண்டே இருப்பார். குர்ஆனை பார்க்கறதும் நன்மை தான், குர்ஆனை பார்க்கறதும் நன்மை தான். ஒரு 4 கிழமைக்கு முன்னால் ஒரு மையத்து கண்டியில ஒரு உஸ்தாத் போயிட்டு வந்தார். வந்துட்டு சொன்னாரு, ஒரு மதரசாவுடைய பிரின்சிபல் பயான் செஞ்சார். அந்த மையத்து மகன்மார்கள் சாட்சியா இருக்கிறாங்க. அந்த மையத்து 1600 தடவை குர்ஆனை தமாம் செஞ்சு, 1600 தடவை குர்ஆனை தமாம் செஞ்சுக்கிறார். பார்த்து ஓதிக்கிறார், முழுமா ஃபுல்லா முடிச்சா ஒரு தடவை. 1600 தடவை யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் குர்ஆன்ல மிச்சம் தெளிவா குர்ஆனை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறான். யாராலையும் அழிக்க இயலாத ஒன்றிருக்குன்னா குர்ஆன், ஒரு நுக்த மாற்ற இயலாது. அல்லாஹ் சொல்றான், குல்லைன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லிஹி. உங்களுக்கு குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வர இயலுமா? கொண்டு வரவே இயலாது. அவ்வளவு சங்கியா. எந்த வீட்டுல ஓதப்படுமோ அந்த வீடு பறக்க செய்யப்பட்ட வீடமாகும்.
இன்னைக்கு என்ன பிரச்சனை? வீட்டுல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எவ்வளவு சம்பாதிக்கிறோம். சோதனை வீட்டுல எல்லாருமே சொந்த குர்ஆன் வச்சுக்கணும். இன்னைக்கு 5 பேர்ட்ட மொபைல் போன் இருக்குது, 5 பேர்ட்டையும் குர்ஆன் இருக்குதா? சொந்த குர்ஆன் இருக்குதான்னு கேட்டா சொந்த குர்ஆன் வச்சுக்கோ. உங்களோட சஃபர்ல, உங்களோட பிரயாணத்துல, உங்களோட உள்ளூர்ல, உங்களோட வெளியூர்ல எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு ஒரு குர்ஆன் இருக்கணும். பிள்ளைகள் சொல்ல, எனக்கு என் வாப்பாக்கிட்ட ஒரு குர்ஆன் இருக்குது, அவர் முடிச்சு அதை தமாம் செஞ்சு கொண்டே இருப்பார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பழக்கம் இருக்குது, தக்பீர் கட்டினாங்கண்டா 1வது தக்பீர்ல 15 ஜுஸ் ஓதிடுவாங்க, 2வது தக்பீர் அடுத்த 15 ஜுஸையும் ஓதிடுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சப்ஜெக்ட் நான் ஆரம்பத்துல சொன்னேன். குர்ஆன் ஓதிக்கொண்டிக்க போலத்தானா கூரையில இருந்து ஒரு 2 யூதன் வந்து கூரையில இருந்து இறங்கி ஒருத்தன் அப்படி கழுத்தை பிடிச்சான், அடுத்த அப்படி இந்த ஆயத்துல ரத்தம் விழுந்து இது அப்படியே மியூசியத்துல இருக்குது சகோதரர்களே. அல்லாஹ்வின் நடிகார்களே, இந்த கடைசி இந்த 5 நாள் குர்ஆனோட நல்ல தொடர்பாயிருங்க. அதுக்கு பிறகு மௌத்து வரைக்கும் நியத்து வைங்க, நான் இன்ஷா அல்லாஹ் எப்பயுமே என் குர்ஆன் என்ன கையில இருக்கும், எப்பயுமே நான் ஓதுவேன். அது மிக முக்கியம் சகோதரர். 1வது விஷயம் இதெல்லாம் கவனம் செலுத்துங்க. 2வது பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளணும். பாவம் செஞ்சிடக்கூடாது சகோதரர். இந்த நாட்கள்ல எப்படியாச்சும் நஃப்சானிய துடாது பாவம் செய்யத்தான் வைக்கப்பாங்க. கண்ணியமான நாள், அமல் செஞ்சா எப்படி டபுளா கிடைக்குமோ பாவம் செஞ்சாலும் டபுளா கிடைக்கும். பாவம் டபுளாக, தண்டனை டபுளாக ஆகிடும். கண்ணியமான நாள் கண்ணியமா வச்சுக்கோங்க. யாருடைய புறமும் பேசிடுவானோ, சும்மா யாருடைய சகத்தோட குறைய பேச வந்துருவாங்க. இன்னைக்கு பேசிடுவான், சொல்லுங்க வாப்பா இன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு தெரியாது, அல்லாஹ்வுக்காக பேசவானும் சொல்லிடுங்க. மனைவி கிட்ட சொல்லுங்க, நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. இன்னைக்கு தஹஜ்ஜத் ஃபஜ்ர் வர காட்டியும் யார்கிட்ட குறையும் பேசிடுவானோ, யார்கிட்ட குறையும் பார்க்கவானோ, யார்கிட்ட குறையும் பேசவானோ, பாவத்தில் ஈடுபட்டுடுவானோ. பேணுதலா கழிங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன், நல்ல குளிச்சு சுத்தமா உடுத்து புதிய மாப்பிள்ளை போல உலமாக்கள் இருப்பாங்களாம் சலஃபு சாலிஹீன். ஏண்டா இன்றைய நாள் ஒரு பேணுதலான நாள், இது அப்படியே கழிங்க. பள்ளியில இருந்து வெளியே போகலாட்டி பிரச்சனை, நீங்க இதுல கேறீங்க. ஏதோ இந்த ஒத்தப்படையில ஒரு நாள்ல லைலத்துல் கத்ர் வச்சுக்கிறான், ஆனா யாருக்கு எதுல இருந்து சொல்ல தெரியாது. இதுல கேறீங்க, வெளியே போகணும். ஏழுமா இந்த 5 நாளும் வேலைக்கு போகணும், கட்டாயம் போகவே வேணும், நோயாளி வந்து பார்க்கவே வேணும் தான் நான் தான் சொல்லுவேன். தெரியுமா, நீங்க இங்க வந்து இருந்து இங்க இருந்து வேலைக்கு போக திரும்ப பிள்ளைக்குவாங்க, விட்டுடவான வாழ்க்கைய. ஏண்டா சகோதரர்களே, இந்த நாள் மாதிரி அடுத்த வருஷம் அமல் செய்வோமோ தெரியாது சகோதரர்களே, யாருக்கும் சொல்லு. எத்தனை பேர் இடிப்போம் என்று தெரியாது சொல்லுங்க. பயான் செய்யற நான் மெனேன்னு தான் சொல்றேன். அடுத்த வருஷம் எனக்கு அமல் செய்ய ஏழுமா, எனக்கு ஒரு பயான் செய்ய ஏழுமாவுமா, நான் நோயாளி ஆயிடுவேனா என்றது அடுத்த வருஷம் என்றது எங்களுக்கு யாருக்கும் கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை சோதனை. திடீரென்று நோயாளி ஆகிடுவாங்க, திடீரென்று சொல்லலாம். இந்த நாள் எனக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், இந்த நாளை பயன்படுத்திக்குவோம். ஆமா, பாவத்தை விட்டுடுங்க. சொன்னாங்க, மழை போல நன்மையை கொண்டு வருவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்டா, தூசியா ஆக்கிட்டுவான், அப்படி பறக்க விட்டுடுவான். நன்மையில் அப்படியே தூசியா புழுதி ஆக்கிட்டுருவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லா, இவங்க யாரு? மன்ஹும் யார் சொல்லா, இவங்க யார் சொல்லா? புழுதி ஆக்கிட்டுவானா? இவ்வளவு மழை போல. திஹாமாண்ட சும்மல்ல, யமன்ல இருந்து மதீனா போட்டு வைக்கிற மலைகள். மக்கா மதீனாவுக்கு போனா தெரியும், ஃபுல்லா மழை தான் இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி ஏன் மக்காவுக்கு போக காட்டியும் ஃபுல்லா மழையா தான் இருக்கு. சோதரே தூசியா மாத்திட்டோம். யார் இவங்க? இதா ஹலோபி மஹாரிம் இல்லா இத்தஹூஹா, இவங்க தனிமையில போனா பாவம் செஞ்சிடுவாங்க. அவங்களோட நன்மையை தான் எல்லாம் தூசியா மாத்திட்டு. அதனாலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரமலானுடைய மாசம் கிடைச்சி பாவ மன்னிப்பு கிடைக்கலான்னு நாசம் உண்டாகுன்னு சொன்னாங்க. ஆமீன் சொன்னாங்க. பாவத்தை விட்டுடுங்க. பால் கோப்பை மாதிரி தான். இரவெல்லாம் தொழுகிறாரு, காலையில பாவம் செஞ்சுட்டா பால் கோப்பையில நஞ்சு போட்டமே ஆயிடும். குடிப்போமா? பால் கோப்பையில நஞ்சு போட்டா குடிப்போமா? ஒரு நாளும் குடிக்க மாட்டோம். அத மாதிரி ஆயிடும். இன்ன புலானத்தன் தஸ்ஸூமுன் நஹார தகுமுல் லைல். ஒரு சஹாபி சொன்னாரு, ரசூலுல்லாஹ், ஒரு பொம்பளை இருக்கிறா, அவ பகலெல்லாம் நோம்பு முடிக்கிறா, இரவெல்லாம் நின்று வணங்குறா. நல்ல அமல், இதை விட பெரிய அமல் தேவையா? பகலெல்லாம் நோம்பு பிடிக்கிறா, இரவெல்லாம் நின்று வணங்குறா.
அப்ப அவ என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல தானே சொல்லணும். ஒதுதி ஜீரானாக. ஆனா அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்யலாம். சட்டம் என்ன யார் சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? லா கைர ஃபீஹா ஹிய ஃபின்னார். அவள் எந்த நலவும் இல்லை, அவன் நரகவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவட தொழுகை, அவட நோன்பு எல்லாம் இல்லை அடி. சில பாவம் இருக்குது எங்களோட நன்மையெல்லாம் அடிச்சு போட்டு, மற்றவங்களோட குறை பேசினா எங்களோட நன்மையெல்லாம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். மற்றவங்களை பத்தி புறம் பேசுறோம், எல்லா நன்மையும் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் சகோதரர். அதனால ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேன், பாவத்திலிருந்து தவிர்த்து எல்லா விதமான பாவங்கள், எல்லா விதமான பாவங்கள். நான் எங்களுக்கு தான் தெரியும், எங்களோட கல்விக்கும் எங்களுக்கும் எங்களோட ரப்புக்கும் தான் தொடர்பிக்குது. யாரா நான் இங்க பாவம் எல்லாம் விட்டுட்டேன், யாரா நான் தௌபா செய்யறதுக்கு என்ன வந்திக்கிறேன். கண்ணீர் வடிங்க, அழுவுங்க, அல்லாஹ் துஆ கபூல் செய்வான். சையதுல் இஸ்திக்ஃபார் ஓதிக்கொண்டே இருங்க. சையதுல் இஸ்திக்ஃபாரை பாடமாக்கிடுவோம். பயானை கொண்டு புரோஷனமாகணும், இல்லாட்டி வேலை பயான் வச்சு முதாக்கரா வச்சு வேலை. اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. மாஷா அல்லாஹ், என்னோட சிலோன்ல இருக்கக்கூடியவங்கள அது பெரிய மகாரத்தை கொடுத்துக்கிறான். கொஞ்சம் எடுத்து ஒரு 5 டிப் பார்த்து ஓதினாங்கன்னா பாடம் வந்து சஃப்ல வச்சே ஓதிடலாம். உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க, எழுதி கேளுங்க. அவுராதுகள் அதுக்கார்கள் சையதுல் இஸ்திக்ஃபார். நீங்க எந்த இஸ்திக்ஃபாரை கை வைக்க தேவையில்லை, நான் தான் சொல்வேன். நீங்க சையதுல் இஸ்திக்ஃபார் ஓடுங்க, எல்லா இஸ்திக்ஃபாருடைய நன்மை பலன் சேர்த்துவான். அல்லாஹ் கடல் நுரைய அளவு இருந்தாலும் அல்லாஹ் கவர்த்த மாட்டிப்பான். உங்களோட கஷ்டத்தை நீக்கி போட்டுடுவான். உங்களோட கல்வில இருக்கிற எல்லா சஞ்சலங்களையும் துக்கங்களையும் இல்லாமக்கி போட்டுடுவான். உங்களுக்கு குழந்தை இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களோட மனசு நிறைய கவலை இருக்குதா, சஞ்சலங்களோட இருக்கிறீங்களா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து மீண்ட வயிற்றிலிருந்து பாதுகாத்தது போல வெளியாக்கினது போல அல்லாஹ் உங்களோட சிரமத்திலிருந்து எல்லாம் வெளியாக்குவான். சந்தேகம் இல்லை சொல்றது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோய். எப்படி? பணக்கார நபி. பணக்கார நபி யாரு? நபிமார்களே பணக்கார நபி முதலாவது இருக்குது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். பெரிய தோட்ட துறவங்கள் இருந்துச்சு, 14 பிள்ளைகள். அல்லாஹ் அக்பர். ஒரு நாள் இரவுல எல்லாம் ஃபுல்லா அழிஞ்சு போச்சு, நெருப்பு பத்தி. பெரிய சோதனை வச்சு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பிள்ளையா மௌத்தா போயிட்டு எல்லாம் பிள்ளையும் மௌத்து. சரியான விஷயம். வத்குர் அப்தனா அய்யூபுக்கு கீழால எழுதுறாங்க உலமாக்கள். தஃப்சீர சொல்றேன் நான். வத்குர் அப்தனா அய்யூப். அய்யூப ஞாபகம் செய்யுங்க நபியே. உங்களோட வாழ்க்கையில பெரிய படிப்பினைக்கு அவரோட வாழ்க்கையில. அவருக்கு கிடைச்ச குழந்தை எல்லாம் மௌத்து. 14 பிள்ளை மௌத்தா போச்சு. வந்திருக்கிற மேல வந்திருக்கிற நோய் இருக்குதே, மனைவி தான் போயிட்டு வீடு வீடா போயிட்டு என்ன சரி கூலி வேலை செஞ்சு சாப்பாடு கொடுப்பா. அதுலயும் ஷைத்தான் வந்து போட்டான், இவட நோய் அவளுக்கு வந்து இவ ஊடா போயிட்டு வேலை செய்யப்படும் அவளுக்கும் வரும் என்று சொல்லி வீட்டை யாரும் வேலைக்கு எடுக்கல. யார மனைவியா, அவ தான் சாப்பாடு கொண்டு வந்து போடுவா. கடைசியில என்ன நினைச்சு தெரியுமா? கடைசியில அந்த மனைவி முடிய, பெண்களுக்கு முடி வெட்டுறதேலா, உலமாக்கிட்ட கேளுங்க. அவ என்ன செஞ்சான்டா, அந்த காலத்துல முடி விற்பாங்க, முடியில அரைவாசியை வெட்டி இப்படி மறைச்சு கொண்டு அதை கொடுத்து சல்லி எடுத்து வந்து சாப்பாடு கொடுத்தா. ஒரு ரிவாயத்துல அவட பேர் லயாண்டு வந்திருக்குது, இன்னொரு ரிவாயத்துல ரஹ்மாண்டு வந்து. சில உலமாக்கள் சொல்ல ரெண்டும் அவட பேர் இருக்காங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், எங்கால சாப்பாடு கொண்டு வரீங்க? அமைதியா இருந்தாங்களாம். கடைசியில 2 அடுத்த பக்கத்துல இருக்கிற முடியை வித்து சாப்பாடு கொடுக்க போலத்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு தானா, ரப்பி அன்னி மஸ்ஸனிய ضر وأنت أرحم الراحمين. இப்பதான் இந்த துவா கேட்டாங்க. மனைவியை பார்த்துட்டு தாங்க இல்லாம கேட்ட துவா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்குது, நோய் தீங்குன்னு தான் சொன்னாங்க, நோய் ஏற்பட்டிருக்குது, ஆனா நீ இறக்கமுள்ளவனுக்கு எல்லாம் இறக்கமானவன் யா அல்லாஹ். அப்பதான் உடனே அல்லாஹ் சொன்னான், ஒரு குல்பிரிஜிலிக் ஹாதா முக்தஸலுன் பாரிதுன் வ ஷராப். நபியே கால் அடிங்க. கால் அடிச்சாங்க, அப்படி தண்ணி வந்துச்சு. நபி அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க, குளிங்கன்னு சொன்னா நபி அவங்க குடிச்சாங்க, குளிச்சாங்க. முழு உடம்பும் அல்லாஹ் தஆலா நோயை சுகப்படுத்தி ஒரு அழகான வாலிபர் அல்லாஹ் கொடுத்தாங்க. கஷ்டம் உள்ளவங்களே, உங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நல்லா கஷ்டத்தை இல்லாம ஆக்கிடுவான். உங்களுக்கு 2 லேச கொண்டு தருவான். உங்களுக்கு கடன் பிரச்சனையா, கல்வெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்துல, கல்பு தான் நோவிக்கப்பட்டு. நபி உங்களோட கல்புக்கு தான் அடி, முஸ்லிக் உங்களை கல்புக்கு தான் அடிச்சாங்க. உள்ளே கையில வச்சு கொண்டு இருக்கிற மையத்து காசிம் மௌத்து. ஆசிபின் வாயில் சொல்ல, இவருக்கெல்லாம் ஆம்பளை சந்ததி இல்லாதவர்,
இவரெல்லாம் ஆம்பளை சந்ததி அட்டவர், இவரை அப்படின்னு கல்புக்கு தான் அடிச்சாங்க. உங்களோட கல்புட கவலை நீங்கிறதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நான் தான் சொல்றேன், இந்த நாட்கள்ல நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்க. செஞ்சு கொண்டே இருங்க, உங்களோட கஷ்டம் எல்லாம் நீக்கி போட்டுடுவாங்க. நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். லஸிமல் இஸ்திக்ஃபார் ஹதீஸ்ல வருது, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இது ஹதீஸ்ல சஹீஹா வந்திருக்கு. இது வாழ்க்கையில ரெண்டாவது விஷயமாக வச்சுக்கோங்க சகோதரர்களே. மூணாவது விஷயம், இந்த நாட்கள்ல குடும்ப உறவுகளோட சேர்ந்து நடக்கும். சும்மா சரி யாரும் பேசலாட்டி, கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாங்க போயிட்டு பேசலாட்டி, இன்றைக்கு கோல் எடுத்து சரி பேசிப்போங்க. எனக்கு அவங்களோட பக்கம் பிள்ளை இருக்கும், பிரச்சனை இல்லை. சொந்த நானாவோட பேசாம எத்தனையோ வருஷம் செல்லும், சொந்த தாத்தாவோட, சாட்சியோட, உம்மோட தங்கச்சியோட பேசி எத்தனையோ வருஷம். சோதரர் பேசிக்கோங்க சோதரர். துனியா அற்பமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபால துஆ கையேந்தினா கபூலாகும். லா தன்ஸிலுர் ரஹ்மா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹ்மத் இறங்கவே இறங்காது. யாருக்கு சொன்னாங்க? யார் உங்கள காத்திரு ரஹீம்கள் இருப்பாங்களோ, யாரெல்லாம் குடும்ப உறவு துண்டிச்சு வாழ்றாங்களோ, துஆவும் கபூலாகாது, ரஹ்மத்தும் இறங்காது. 100 பேர் நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தர் அதுல முன்ன பின்னே இருந்தாலும் குழப்பம். இந்த நாட்கள்ல குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடங்க. நல்ல குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடங்க. நல்லா பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. குறைஞ்சது சலாம் சரி சொல்லுங்க. குறைஞ்சது உனக்கு ஏலா மறக்கேலா அவர் செஞ்ச அநியாயங்கள், சலாம் சரி சொல்லுங்க. அதுலேயும் அன்பா கேட்டுக்கொள்றேன். உம்மா வாப்பா இருந்தா இந்த சீதேவிகளோட இறக்கமா நடந்துக்கோங்க. உம்மா வாப்பா தான் இரத்த பந்துக்கள்லே பெஸ்ட் உறவு. அதை போல உறவு கிடைக்காது. தாயை இழந்தா வேற ஒன்னோட தாயை கொண்டு வரையலாம். மனைவி மூத்தா போல ஒன்னொரு மனைவி முடிச்சு கொள்ளலாம். தாய் இல்லாட்டி அவ்வளவுதான் சொல்றேன். தாய் தந்தை உம்மா வாப்பா யாருக்கு இருக்குதோ அன்பா நடங்க, இறக்கமா நடங்க. அவங்க கிட்ட போயிட்டு உட்காருங்க. அவங்களுக்கு என்னம்மா அவங்களுக்கு வேணுமென்று கேளுங்க, என்ன வாப்பா அவங்களுக்கு வேணுமென்று கேளுங்க. பாப்பா நோயோடு இருப்பார். சில உம்மாமார்கள் கவலைப்படுறாங்க, மவன் கல்யாணம் பிடிச்ச கூட நீ பார்க்க வாரதே இல்லை. ஆம்பளைக்கு கடமை உமா பார்க்க. உமா கிட்ட போயிட்டு உட்காருங்க. உமா லீவ் எடுத்து வந்திருக்குது, என்ன வேணும்மா, அவங்க உறுப்பெல்லாம் பழசா இருக்குது. அவங்க பசியிலிருந்து தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க பழைய உடுப்பு கொடுத்து கொண்டு தான் எங்களுக்கு புதிய உடுப்பு கொடுத்தாங்க. அவங்க எப்படியோ பல தியாகங்களை செஞ்சு எங்களுக்கு நோய் என்று அவங்க பசியோடு எங்களோட பிள்ளைய வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப வேலை நான் ஒரு வாப்பா வைக்கிறேன், என் பிள்ளையோட நான் எப்படி இறக்க வைக்கிறேன். இதை போல தான் நிற்பாங்க. மறக்கவானம் அம்மா கிட்ட போங்க, வாப்பா கிட்ட போங்க. என்ன தேவை இருக்குது, என்னம்மா உங்களுக்கு தேவை இருக்குது. நான் அப்படி யாரு மௌத்தோ இப்ப கவலைப்பட்டு வேலை சோதனை. மௌத்தா போனா தான் அந்த உம்மா வாப்பாட பொறுமதி பெறும். எப்ப கண்ணை பொத்துறாங்களோ அழுகுறாங்களாம். கேட்டாங்களா, நீங்க பயான் செய்யறாள், நீங்களே அழுகுறீங்களே, நீங்க பயான் செய்யறாளப்பா, நீங்களே அழுகுறீங்களேன்னு கேட்டாங்களா. சொன்னாங்களாம், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துடைய 2 வாசலை தந்திருந்தான். அதுல ஒரு வாசல் மூடப்பட்டுட்டே, ஒரு வாசல் அல்லாஹ் அம்மாவோட மௌத்தோட மூடிட்டானே. எங்கெங்கேயோ தேடுறார் சொர்க்கத்துடைய வாசலை, வீட்டுல வச்சு கொண்டு எங்கேயோ போறாரு. வாலிபர்கள் இருக்கிறீங்க, உம்மாட கல்ப நோவடிச்சு கொண்டு நீங்க காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சி துவா கேட்டாலும் கபூலா. உம்மாட கல்ப நோவடிக்கமான, வாப்பட கல்ப நோவடிக்க. மௌத்தா உனக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொல்லி கேளுங்க. ஒன்று, ரப்பில் சொல்லி வலி வாலிதை என்றதை ஓதிக்கொண்டே இருங்க. இது நூஹ் இஸ்லாம் ஓதின துவா. மௌத்தா போன இஸ்மாயில் ஹஸ்ரத் என்ற உஸ்தாத், நான் பல வருஷம் ஹஸ்ரத்தோட ஹித்மத்தில் எழுதிக்கிறேன். அடிக்கடி சொல்லுவாங்க, ரப்பில் சொல்லி வலி வாலிதைய, லேசான துவா, அல்ல அவங்களோட கபரை பிரகாசமாக்கணும் சொல்லுவாங்க. இந்த துவா ஓதுங்க, ரப்பில் சொல்லி வலி வாலிதைய. 3 விஷயம் எல்லாம் தருவான். ஒன்று, உங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவான். உங்களோட உம்மா பாப்பட பாவத்தை மன்னிச்சிடுவான். யாரை ஏண்ட பாவத்தை மன்னிச்சுட்டு என் உம்மா பாப்பட பாவத்தை மன்னிச்சு. அடுத்தது, உங்களைய சாலியான குழந்தையில எழுதிடுவான். ஏன்னா சாலியான குழந்தை உம்மா அப்பாவுக்கு துவா கேட்கும். சாலியான குழந்தை தான் உம்மா அப்பாவுக்கு துவா கேட்கும். அடுத்தது, அவங்களோட உறவினர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்களோட போயிட்டு சேர்ந்து நடங்க. அவங்க சிலவங்களோட நண்பு வச்சிருப்பாங்க, அவங்க உயிரோட இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு சதக்காக்களை கொடுங்க. அவங்களோட சேர்ந்து நடங்க, உறவினரோட சேர்ந்து நடங்க. அவங்களுக்காக நிறைய துவா கேளுங்க. குர்ஆன் ஓதுறீங்க, அல்ல இந்த நன்மை எல்லாம் அம்மா அப்பா கொடுத்துரு. கடல்ல தத்தளிக்கிற மாதிரி தத்தளிச்சு கொண்டிருப்பாங்க. என்ற மகன் இன்னைக்கு துவா கேட்பான் என்று தத்தளிப்பாங்களாம். நாங்க இன்னைக்கு கேட்கிற துவா எல்லாம் கபூல் செய்வாங்க. அதனால உம்மா வாப்பாவோட அன்பா நடங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா, தொழுகை நிலைநாட்டுங்க, ஸக்காத்தை கொடுங்க, 2 சேர்த்து தான் சொல்றான். ஒன்றை மறுத்தாலும் இஸ்லாத்துக்கு அவுட் ஆகிடுவார்.
அத்தியுல்லாஹ் வாத்தி ரசூல், அல்லாஹ்க்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க. ஒருத்தர் ரசூலுக்கு வழிபடுறாரு, அல்லாஹ்க்கு வழிபடலாட்டி அவுட் ஆகிடுவார். அல்லாஹ்க்கு வழிபடுறாரு, ரசூலுக்கு வழிபடலாட்டி இஸ்லாத்துக்கு போயிடுவார். அதை போல் அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதே, எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களோட உம்மா வாப்பாக்கு நன்றி செலுத்துங்க. எனக்கு நன்றி செலுத்துங்க, அனிஷ்குர்லி வலிவாலி, உங்களோட உம்மா வாப்பாக்கு நன்றி செலுத்துங்க. ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றான், ரெண்டு சேர்த்து சொல்றான். அதுல ஒன்றுதான் இந்த வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, என்ன வணங்குங்கன்னு சொல்லிட்டு ஷிர்க் வைக்க வேணாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல அடுத்த கட்டம் உம்மா வாப்பாவோட அன்பா இரக்கமா உபகாரத்தோட நடந்துக்கோங்கன்னு சொல்றான். உம்மா வாப்பாவோட உபகாரமா நடந்துக்கோங்கன்னு சொல்றான். இரத்த உறவுகளே மிக முக்கியமான உறவு உம்மா வாப்பாட உறவு. உம்மா வாப்பாட உறவு மிக முக்கியம். கபருக்கு போங்க, ஜியாரத்து செய்யுங்க, உம்மா வாப்பாக்காக துவா செய்யுங்க. உம்மா வாப்பாவை வாழ்க்கையில மறந்துடவானோம், உங்களுடைய அந்தஸ்தை கொண்டு போய் சேர்த்துரும். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, சும்மா இப்படி உடுப்பை எடுத்து இப்படி உதறீங்க, அதுல ஒரு தூசி வாப்பாட கண்ணுக்கு பெற்றுவீங்களே, உங்களே அல்லாஹ் எழுதிடுவானா உம்மாக்கு வாப்பாக்கு அநியாயம் செஞ்ச கூட்டத்தில் எழுதிடுவானா. அப்ப அப்படியே வந்திருக்கேன்டா, எப்படி நாங்க எங்களை பேசிடுமா, கை ஓங்கிடுமா? அல்லாவுக்காக சொல்றேன், கையை மட்டும் ஓங்கிடவானோம். அல்லாவுக்காக சொல்றேன், எத்தனை உம்மா வாப்பா அழுகுறாங்க, கையோங்கிடவானோம். உம்மா வாப்பாக்கு கையோங்கிடவானோம். இன்னைக்கு ராவு நீங்க லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் உம்மா வாப்பாவோட கோவிச்சு கொண்டு உங்களோட லைலத்துல் கத்ரை கழிச்சிடவான். இன்னைக்கு போயிட்டு அன்பா இறக்கமா அவங்களோட கையில பண்ண தள்ளி கொடுங்க. அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நீங்க செலவழிங்கம்மா, அவங்களுக்கு யாருக்கு தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் கொடுங்கம்மா. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுங்க வாப்பா, நான் தான் எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்தானே, நீங்க கொடுங்க வாப்பா, நீ சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா இணையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தப்படுவானா. சகோதரர்களே, அடுத்த அமல், இன்றைய நாள் மிக முக்கியமாக சதக்காக்கள் அதிகரித்து நிறைய சதக்கா கொடுங்க, நிறைய சதக்கா கொடுங்க. தேவை உள்ளவங்க இருப்பாங்க, உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி சதக்கா கொடுங்க. யார் யார் இருப்பாங்க, கஷ்டம் உள்ளவங்க இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க, தேவை உள்ளவங்க இருப்பாங்க, பாருங்க. சதக்கா கெட்ட மரணத்தை இல்லாம ஆக்கிடும், கெட்ட மௌத்து வராத. அஸ்ஸதகத்து தக்கி மீத்தத சூ, கெட்ட மௌத்து அல்லாஹ் இல்லாம ஆக்கிடுவான் சதக்காவால. கெட்ட மௌத்து இல்லாம போயிட்டு கொழும்புல இருந்தவர் ரவுதா ஷரீஃப்ல மௌத்தா போயிடுகிறார், மிச்சம் இல்ல கிட்டத்துக்குள்ள. உலமாக்கள் சொல்றாங்க, எப்படியாப்பா மதீனாக்கு போயிட்டு மௌத்தா போனார்? அவரோட சதக்கா, அவரோட மறைமாவமா கொடுத்த சதக்கா அவர் ரவுதா ஷரீஃப்ல போயிட்டு மௌத்தா போயிடுகிறார். தாவு மருதாக்கும் பிஸ்ஸதகா, உங்களோட நோயாளிகள் இருக்கிறாங்களா, தைரியமா கையால் எடுத்து சதக்கா கொடுக்க வைங்க, நோயால் நீக்கி போட்டுவான். நம்பிக்கை வேணும் எங்களுக்கு, எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் இல்லாம ஆக்கிட்டுவான். சதக்கா வள்ளி கொடுங்க. அநாத பிள்ளைகளை தலையை தடாவுங்க. அநாத பிள்ளைகளை பாருங்க, குடும்பத்தில் இருப்பாங்க. உங்களோட பிள்ளைக்கு ஒரு உடுப்பு வாங்குறீங்களா, அந்த பிள்ளைக்கும் சேர்த்து வாங்குங்க. உங்களோட பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா, அந்த பிள்ளையில ஒரு புள்ள சொல்லுது, ஹஸ்ரத் எனக்கும் எங்கடா பிக்க போகல, எங்களை எல்லா இடம் கூட்டி போனார், இப்ப மௌத்து தானே, எங்களை யாரும் கூட்டி போகல, கூட்டி கொண்டு போங்க. தலைய தடாவுங்க. யாருக்கு கல்புல கல் நெஞ்சம் இருக்கிறதோ, கல்பு அழுவ வருது இல்ல, சிலவங்க எவ்வளவு தௌபா செஞ்சா அழுவ வராது. கல் நெஞ்சமா இருந்தால், ஒரு சஹாபி வந்து சொன்னார், ஷகா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வத்துல் கல்ப், கல் நெஞ்சமா ஐயா ரசூல் என்ன செய்யறது கேட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபம்ஸஹ் ரஸல் யதீம், மிக முக்கியமான மருந்து. மூத்த உலமாக்கள் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அநாத பிள்ளையுடைய தலைய தடாவும், உங்களோட கல்பு சொத்தா. இன் அரத்த அன் தலீன கல்புக் ஃபம்ஸஹ் ரஸல் யதீம், அநாத பிள்ளையுடைய தலைய தடாவுங்க, உங்களோட கல்பு சொத்தாவும். உலமாக்களை கவனிங்க, பள்ளியில ஊழியம் செய்யறவங்களை கவனிங்க. உலமாக்கள் அவங்களோட இல்மு கேட்க மாட்டாங்க, அவங்கள நல்லா கவனிங்க. எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு சதக்காக்களை கொடுங்க, எவ்வளவு செய்யலுமோ எவ்வளவு பார்க்கலுமோ உலமாக்களை கவனிங்க. அவங்களோட கல்புடைய குளிர் உங்களோட 7 சந்ததிகளுக்கு அல்ல பெரிய பரக்கத்தான வாழ்க்கையை தந்துடுவாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதுல இவைகள்ல மிச்சம் கவனம் செலுத்துங்க. இந்த நாட்கள் நல்ல அழுந்து துவா கேட்கிற நாள். இன்றைய நாள் எவ்வளவு அழுவேணுமோ, சொத்து கண்ணீர் நரகத்தை நூத்துடும். எங்கட பணம் நூக்காது, எங்கட சொத்து செல்வம் எங்கட நரகத்தை நூக்காது, எங்கட கண்ணீர் நரகத்தை நூத்து போட்டுடும். உலமாக்கள் எழுதுறாங்க, பேனா டொட்டுடைய அளவு தான் வந்துச்சு, அவருக்கு வருதே இல்லை அழுவ. அவருக்கு அழுவ ட்ரை பண்ணி வருது இல்லை, ஆனா பேனா மை
அந்த மையீடு அளவு பேனாடைய அந்த மையீடு அளவு தான் வந்து நின்றுச்சு என்றாலும் அந்த டொட்டும் நரகத்தில் ஊறி. இன்னைக்கு நாள் அழுகுற நாள் தான் சோதனை. 27 வரை காட்டி பார்த்து கொண்டிருக்க வானம். நான் அதை நான் பொதுவாகவே சொல்ற விஷயங்கள் தான். 27 வரை காட்டி பார்க்குவானே. இன்றைக்கு லைலத்துல் கத்ர் என்ன செய்யறது? இன்றைக்கு லைலத்துல் கத்ர் என்ன செய்யறது? அந்த அடையாளங்கள் இருந்தா சின்ன சொட்டு போல மழை பெய்யும், கொஞ்சம் மானத்து சின்ன ஒரு வெளிச்சம் இருக்கும், அடையாளங்கள் இருந்தா அது லைலத்துல் கத்ர் தான். அதனால சகோதரர்களை இன்றைய நாளை புரோசனப்படுத்துங்க. அதை மாதிரி குர்ஆன் திலாவத் மிக முக்கியம். பாவத்திலிருந்து தவிந்து கொள்வது, உறவினர்களோட சேர்ந்து நடக்கிறது, நிறைய சதக்காக்களை கொடுக்கிறது, அதை போல மற்ற உறவினர்களோட சேர்ந்து நடக்கிற விஷயங்கள் நல்ல அஹ்லாக்கோடு நடந்துக்கும், நல்ல குணத்தோட இறக்கமா அன்பா நடந்துக்கோங்க. எது பேசணுமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நஸீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்த யாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயனா குல்லஹா. இரக்கமுள்ள அன்புள்ள நாயனே அல்லாஹ், கிருபை உள்ள நாயனா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். அல்லாஹ் நீ மகா கிருபை உள்ளவனாக இருக்கிறாயா அல்லாஹ், வானம் பூமியிலே சொந்தக்காரனாக இருக்கிறாயா அல்லாஹ், முழு உலகத்தையும் படைச்சு பரிபாலிக்கிறாயா அல்லாஹ், கல்விகளுடைய ஆட்சியாளனாக இருக்கிறாயா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு நிறைய நியமத் தந்திருக்கிறாயா அல்லாஹ், உடம்புல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாயா அல்லாஹ், எங்களுக்கு வீட்டு வாசல்கள் தந்திருக்கிறாயா அல்லாஹ், மனைவி பிள்ளைகளை தந்திருக்கிறாயா அல்லாஹ், நல்ல தொழிலை தந்திருக்கிறாயா அல்லாஹ். எல்லாத்தையும் பாவிச்சு கொண்டு அல்லாஹ் உனக்கு மாற்றம் செஞ்சுட்டோம் யா அல்லாஹ். எல்லாத்துக்கும் மேலால தீனை தந்தாயா அல்லாஹ், களிமாவை தந்தாயா அல்லாஹ், அல்லாஹ் இஸ்லாத்தை தந்தாயா அல்லாஹ். அல்லாஹ் உனக்கு நாங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் விலகினவர்கள் யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்யக்கூடிய பாவிகள் யா அல்லாஹ். யார் எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யாருக்கெல்லாம் ரமதான்ல பாவ மன்னிப்பு கொடுத்தாயோ அந்த கூட்டத்தில் எங்களே சேர்த்துடியா அல்லாஹ். யாருக்கெல்லாம் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை கொடுத்தாயோ யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களைய எங்களோட மனைவி பிள்ளைகளை எங்களோட சந்ததிகள் எல்லாத்தையும் சேர்த்துடியா அல்லாஹ். எங்களோட உறவினர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை கூடியா அல்லாஹ், எங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கூடியா அல்லாஹ், எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இந்த பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு மிஸ் ஆக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை விரட்டிடாதே யா அல்லாஹ், நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் விரண்டோடுறதுக்கு வேறு இடம் இல்லை யா அல்லாஹ், உன்னிடத்துல தான் வரணும் யா அல்லாஹ். அல்லாஹ் இறக்கமுன்னு நான் எங்களை எல்லா விதமான பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். ஸ்ரீதேவிகளான தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். அவர்களை பார்த்த சாலிகான குழந்தைகளாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். தாய் தந்தையர்களுக்கு ஹிதுமத் செஞ்ச சாலிகான மனிதர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். அவங்களோட உள்ளங்களை குளிர வச்ச பிள்ளைகளாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் மூத்தாயிட்டாங்களோ அந்த ஸ்ரீதேவிகளுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கியா அல்லாஹ். வலது கையில பட்டோலை கூடியா அல்லாஹ். இப்போ அவங்களை எங்களுக்கு பார்க்கலா யா அல்லாஹ், ஆனால் அவர்கள் உங்கள்கிட்ட ஒன்றத்தில் ஈக்கிறாங்க யா அல்லாஹ். விருந்தாளிகளாக கபூல் செய்ய அல்லாஹ். நபிமார்களோடு எழுப்பாட்டியா அல்லாஹ், சஹாபாக்களோட சுஹதாக்களோட சாலிஹீன்களோடு எழுப்பாட்டியா அல்லாஹ், சித்திகீன்களோடு அவங்களை எழுப்பாட்டியா அல்லாஹ். நாங்க கேட்கிற துவாவுடைய பிரதிபலிப்பு என் மகனுடைய துவாவால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்தான் என்று சொல்லணும் யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை அந்த தாய் தந்தையருக்கு கொடுத்துறியா அல்லாஹ். இறக்கமுள்ள கண் குளிர்ச்சியான குழந்தைகளை தாயல்லாம், கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை போக்கிறியா அல்லாஹ். கவலை உள்ளவன கவலையை நீக்கிறியா அல்லாஹ். யாருடைய கல்வி எல்லாம் கவலை இருக்குதோ அந்த கவலைகளை நீக்கியா அல்லாஹ். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டுடைய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யாரெல்லாம் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்ய அல்லாஹ், அவங்களோட தொழில பரக்கத் செய்ய அல்லாஹ். அவருடைய எல்லா விதத்திலையும் அவருடைய குடும்பங்கள்ல பரக்கத் செய்ய அல்லாஹ். அவருடைய ஏழை சந்ததிகளுக்கும் தீன நஷீபாக்கியா அல்லாஹ். இறக்கமுள்ள நாயனை கடைசி மௌத்துடைய நாள் நல்லதா ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் மௌத்துடைய நாள் அல்லாஹ் தொழுந்த நாளாக ஆக்கிறியா அல்லாஹ். தஹஜ்ஜ தொழுந்த நாள் ஆக்கிறியா அல்லாஹ். குர்ஆன் திலாவத் செஞ்ச நாள் ஆக்கிறியா அல்லாஹ். மௌத்துடைய நாள் ரௌபா ஷரீஃபில் அல்லாஹ் நபியுடைய ரௌபாவை சந்திச்ச நாளாக ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் பாவம் இல்லாத நிலையில மௌத்தை தந்திரியா அல்லாஹ். பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில மௌத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹ் பாவத்தோட சக்கராத்தை அடைய வச்சிடாதே அல்லாஹ். பாவத்தோட சக்கராத்தை அடைய வச்சிடாதே அல்லாஹ். பாவத்தோட சக்கராத்தை அடைய வச்சிடாதே அல்லாஹ். பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில சக்கராத்தை தாயா அல்லாஹ். சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ். அல்லாஹ் பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். பலஸ்தீன் மக்கள் சாப்பாடு இல்லாம தான் நோம்பு பிடிச்சி நோம்பு துறக்கிறாங்க அல்லாஹ். தண்ணிக்கு கூட கஷ்டப்படுறாங்க அல்லாஹ். ஒரே வீட்டுல 5 பேர் ஷஹீத், ஒரே ஒரு புள்ள பேலன்ஸியா அல்லாஹ். ஒரே வீட்டுல வாப்பா மட்டும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஷஹீதியா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு நிம்மதியா இந்த காலங்களில் நோம்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். அவங்களோட ஈமான் உறுதிப்படுத்துறியா அல்லாஹ். அவர்களை அல்லாஹ் நீயே பாதுகாக்கிறியா அல்லாஹ். அவர்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்யறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நீ ஹிதாயத் இருந்தா ஹிதாயத்தை கூடியா அல்லாஹ்.
இல்லாட்டி ஆது கூட்ட சமூக கூட்டத்தை பொறுப்பெடுத்தது மாதிரி நீ பொறுப்பெடியா அல்ல, நீ பொறுப்பெடுக்கக்கூடிய மிக சிறந்தவன் நீ தான் அல்ல. இறக்கமுள்ள எங்களோட துவாக்களை கபூல் செய்யலாம், இந்த துவாக்களை ஏற்றுக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான எல்லா கெடுதிகளிலிருந்து பாதுகாப்பு, எல்லா விதமான கெடுதிகள் எங்களை பாதுகாத்திரியலாம். மோசமான நோய்களை தந்துராதையல்லாம். எல்லா வைத்தியசாலையில் இருந்து பல நாட்கள் கஷ்டப்பட்ட நோய்களை எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கு தந்துராதையல்லாம். யாரெல்லாம் நோயாளிகள் ஆயிக்கிறாங்களோ அந்த நோயாளிகள் நோயை நீக்கிறியா அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நலவுகள் கேட்டாங்களோ அத்தனை நலவுகளும் என்னோட வாழ்க்கையில தந்துரியா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. الحمد لله رب